குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். அழுகணி சித்தர் அவர்களுடைய பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் 11வது பாடலும் அதற்கான விளக்கமும் பார்க்க போகிறோம். மாமன் மகளோனி மச்சினியோ நானறியேன், காமன் கணையனுக்கு கனலாக வேகுதடி, மாமன் மகளாகி மச்சினியும் நீயானால், காமன் கணைகளெல்லாம் என் கண்ணம்மா கண்விழிக்க வேகாவோ. இதுதாங்க அந்த பாடல். இதற்கான பொருள் அப்படின்னா, நீ எனக்கு மாமன் மகளோ என் முறை பெண்ணோ எனக்கு தெரியாது, ஆசையின் கணைகள் என்னை நெருப்பாக எரிக்கின்றன, மாமன் மகளாகவோ முறை பெண்ணாகவோ நீயானால் ஆசைகளெல்லாம் கண்ணால் பார்த்தவுடனே எரிந்து போக மாட்டாவா அப்படிங்கிறது மேலோட்டமான பொருள். இன்னும் கொஞ்சம் விளக்கமா பார்த்தா, யோக சாதகம் அப்படிங்கிறது அவருக்கு ஈஸியா அடையக்கூடிய ஒரு எளிய ஆசை கலையாகவே தோன்றியிருக்கு. யோகமே நீ எனக்கு மாமன் மகளோ முறை பெண்ணோ தெரியாது, உன்னை பத்தின ஆசை என்னை நெருப்பா எரிக்குது அப்படிங்கிற அர்த்தத்துல மாமன் மகளோ நீ மச்சினியோ நான் அறியேன், காமன் கனை எனக்கு கனலாக வேகுதடி அப்படின்னு சொல்லி இருக்காருங்க. யோக சாதகத்துல ஆசனம் பிராணாயாமம் அப்படிங்கிற சிறப்புகள் இருக்கு. யோக சாதகத்தால உடம்பு உயிர் மனம் இது மூணுமே அடைகின்ற மேம்பாடுகளை யோகத்தை பயிலக்கூடிய ஒவ்வொருவரும் சொந்த அனுபவங்களால உணரலாம். யோகாசனங்களால் உடல் வலிமையாகும், பிராணாயாமங்களால் உயிர் வலிமையாகும், பிராணாயாமங்களால் யோகி பெறுகின்ற இன்னொரு பெரும் பயன் குண்டலினி சக்தி. இந்த குண்டலினி சக்தி 3ஆம் அடியில் மா பிளஸ் மண் பிளஸ் மகள் அப்படின்னு பிரிஞ்சு, மா அப்படின்னா பெரிய, மண் அப்படின்னா சிறப்பு, பெரிய சிறப்பு பொருந்திய பெண்ணான குண்டலினி சக்தி மூலாதாரத்தில் உருவாகி எழுந்து ஆதார கமலங்களை கடந்து சகஸ்ர தலமாகிய மூளையிலே கலக்கிறது. சகஸ்ர தலத்தை மச்சு அப்படின்னு சொல்லி இருக்காரு. மச்சு அப்படின்னா மாடினும் எடுத்துக்கலாம். மச்சு பிளஸ் இனியல் அப்படின்னு மச்சினியல் அப்படிங்கிறத சொல்லி இருக்காரு. அதுதாங்க மச்சினி அப்படிங்கிறது. சிறப்பு பொருந்திய மகளே, நீ எனது மச்சிலே கலந்து மச்சினியானால் ஆசைகள் அனைத்தும் நான் கண் விழித்து பார்த்த மாத்திரத்திலே ஒழிந்து சாம்பலாகிவிட மாட்டாவா அப்படிங்கிறத, மாமன் மகளாகி மச்சு இனியலும் நீயானால் காமன் கணைகள் எல்லாம் கண் விழிக்க வேகாவோ அப்படின்னு சொல்லி இருக்காருங்க. யோக சாதகமும் குண்டலினி சக்தியும் இதற்கு மேல் ஆன்ம விடுதலையும் ஒருவனுக்கு சிறப்பானவைகளாக தோன்றி அவன் அவற்றை பயில தொடங்குகின்ற போது லௌகீக ஆசைகள் அவனை ஈடேற விடாமல் தடுக்க நேரலாம் அப்படிங்கிறத இந்த பாடல் மூலமா சொல்லி இருக்காரு. அதனாலதான் காமன் கணையனுக்கு கனலாக வேகுதடி அப்படின்னு சொல்லி இருக்காரு. ஆசன முறைகளால மனோபலம் பெற்று தளராத வைராகியத்தோடு யோக நெறிகளை பின்பற்றி பிராணாயாம சாதகம் வரை வந்து குண்டலினின் அருளும் கைவருகின்ற போது மனம் சீரிய மேம்பாட்டை அடையும், தவத்தின் உயர்வும் ஆன்ம விடுதலையின் அவசியமும் உறுதியாக விளங்கும். அந்த சமயத்துல யோகி தன்னை அறிந்தவன் ஆகிறான். அப்படிப்பட்ட யோகியானவன் கண் விழித்து பார்த்த மாத்திரத்திலே ஆசைகள் எரிந்து சாம்பலாகி விடுகின்றன. இதுதாங்க இந்த பாடல்ல சொல்லி இருக்காரு. உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் 12வது பாடல்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.